உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு புருஷன் பொண்டாட்டி கொண்டு வர்றாங்க, கணவன் மனைவி கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு கணவன் மனைவின்னு சொன்னாலே நிறைய வீடுகள்ல பார்த்தாக்க ஒரே சண்டை தான். ஒரு வீட்டுல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாம தாங்க முடியல. ஏன்னா எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்ம கீரி மாமமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே 50 வருஷம் 60 வருஷம். இது 60ஆம் கல்யாணம்னு வேற வைப்பா நம்மால. இந்த மாற்று மத சகோதரர்கள் எதுக்குடா 60ஆம் கல்யாணம்? என்ன வாழ்க்கைய ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இருக்குல்ல, 60ஆம் கல்யாணம் இங்க என்ன கல்யாணத்துக்கு இருக்கு? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரே சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டான், என்னங்க நாங்கெல்லாம் ஒரே கீரியும் பாம்பமா இருக்கும், 1 மணி நேரம் வீட்டுக்குள்ள வந்தா 2 சண்டை நடந்து போயிருக்கு, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? உள்ள இருந்து சொன்னாங்களா, அடையங்க கேக்குறீங்க, என் மேல ஏதாவது ஒரு பொருளை விட்டு எரிவா கோபத்துல, என் மேல பட்டுச்சுன்னா அவ சிரிப்பா, படாட்டி நான் சிரிப்பேன். இதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா நீங்க நினைச்சுக்க வேணாம். இது நம்ம குடும்பத்தினுடைய நிலைமை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அமைப்புகளை பார்க்கிறோம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இந்த சண்டை நிறைந்த 2 தம்பதிகளை கொண்டு வந்து நாயகத்திற்கு முன்னால் நிறுத்துகிறார்கள். நாயகமே, இவர்கள் ஒரே சண்டை, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க நாயகமே. அந்த தம்பதிகள் சொல்றாங்க, இனிமேல் வாழ முடியாது நாயகமே, பிரிச்சு விட்டுருங்க நாயகமே, எங்க 2 பேத்துக்குள்ள இனிமேல் வாழ்றதுக்கான சான்ஸே இல்ல, பிரித்துருங்க நாயகம். பெருமானார் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு ஒரே ஒரு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா. இன்னைக்கு இந்த அல்லிஃப் பைனஹுமா வேணாங்கறான். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா வஹப்பிப் அஹதஹுமா இலா ஸாஹிபிஹி. அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியிலே பிரியத்தை போடுவாயாக, துன்பத்திலும் அன்பை போடுவாயாக. அல்லிஃப் பைனஹுமா வஹப்பிப் அஹதஹுமா இலா ஸாஹிபிஹி. 2 பேரில் ஒருவர் மற்றொருவரை பிரியப்படுகிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. தபூக் போர்க்களம் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள், ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்கறாங்க. இந்த சஹாபியை பார்க்கறாங்க, இப்ப குடும்பத்துல எப்படி இருக்கீங்க, உங்க மனைவி கூட எப்படி இருக்கிறீங்க? அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனை விட என் மனைவியை நேசிக்கிறேன். என் மகனை விட, நான் பெற்ற மகனை விட என் மனைவியை நேசிக்கிறேன் நாயகவே. அப்ப துவா குடும்பத்திற்குள்ளும் நுழைந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரிந்த பிரிவுகளை ஒன்று சேர்க்கிற ஆற்றல் துவாவுக்கு இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வரலாறின் மூலமாக அழகாக நிரூபித்து காட்டுகிறார்கள். ஆனா இன்னைக்கு குடும்பத்துக்கு எத்தனை பேர் துவா செய்றோம்? பிரிந்து கிடக்கிற அண்ணன் தம்பி உறவுகள், பிரிந்து கிடக்கிற சம்பந்தப்புற உறவுகள், என்றைக்காவது கரம் ஏந்தி ரப்புல் ஆலமீன் இந்த உறவுகளை சேர்த்து வைப்பாயாக.